Taste the Daily. சென்னை புரசைவாக்கத்தில் விசாரணைக்கு வந்த காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய தந்தை மகன் பிடிபட்டனர். புரசைவாக்கத்தில் கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் ரூப்ஸ் என்பவர் குடும்பத்துடன் வாடகைக்கு குடிவந்துள்ளார். இந்நிலையில் 1.5 ஆண்டுகளாக ரூப்ஸ் வாடகை கொடுக்காததால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் பொது இடத்தில் கோழி வளர்த்தது குறித்து கார்த்திக் கேள்வி எழுப்பிய போது ரூப்ஸ் குடும்பத்தினர் ஆபாசமாக கார்த்திக்கை திட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்து விசாரணைக்கு சென்ற உதவி ஆய்வாளரை ரூப்ஸ் மற்றும் அவரது மகன்கள் என 3 தாக்கியதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் காவல்துறையினர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் நாட்டு இன நாய்களின் பாதுகாப்பு மைய கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சைதாப்பேட்டையில் உள்ள அரசு கால்நடை பன்முக வளாகத்தில் 6 கோடி ரூபாய் செலவில் நாட்டு நாய் இனப்பெருக்கம் மற்றும் பாதுகாப்பு மையம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. கட்டுமானம் மற்றும் மின் இணைப்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டதால் இக்கட்டடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக புகார் கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனில் மட்டும் இருப்பதால் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்கள் மீது யாரும் அக்கறை காட்டுவதில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை சாலைகளில் பாதாள சாக்கடை பணிகளை முழுமையாக முடிக்காததால் உயிர் பலி ஏற்படும் ஆபத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாநகராட்சிக்கு உட்பட்ட பல இடங்களில் மழைநீர் வடிகால் மற்றும் பாதாள சாக்கடைகள் தூர்வாரும் பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ராயப்பேட்டை பாரதி சாலையில் பள்ளிக்கு அருகிலேயே திறந்து கிடக்கும் பாதாள சாக்கடையில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசி வருவதாக புகார் கூறும் பொதுமக்கள் பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்காததால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக தெரிவித்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு உயிர் பலி ஏற்படுத்தும் வகையில் ஆபத்தான நிலையில் உள்ள பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்காமல் மெத்தனம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.